பொருளாதார ரீதியாக வலிமை பெற்ற தன்மையில் இருப்பாங்க. அதாவது திருமணமானதுக்கப்புறம் தான் உங்களுடைய அசை மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி யார் வழியும் உங்களுக்கு ஒரு தொல்லை வரும் அப்படின்னோம்னாக்கா அதர்பாலினர் மற்றும் உங்களுடைய நண்பர்கள் இவங்க தான் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி திருமண பொருத்தம் அப்படின்றது நம்ம 10 பொருத்த அடிப்படையில் பார்க்குறோம். அதில் துல்லியமாக வருமா அப்படின்னோம்னாக்கா வெறும் நட்சத்திரமோ ராசியோ பொருந்தி வந்தால் திருமணம் பண்ணலாம் அப்படின்றத காட்டிலும் அடுத்து நீங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது, திருமணம் யாரை நீங்கள் செய்ய முடியும், செய்யலாம் அப்படின்றப்ப செய்யலான்றதை விட இந்த இடத்துல என்னென்னா எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம டீட்டெயிலாக இதில் ஆராய்ச்சி பண்ண முடியும். ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படின்றத காட்டிலும் என்ன ஃபேக்டோ அதை அறிஞ்சிக்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப உங்களுடைய ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் தான் உங்களுடைய மன வாழ்க்கையோட அமைப்பு நிர்ணயமாகும். அந்த மன வாழ்க்கை அமைப்பு எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசியினர்களுக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது இது ஃபிக்ஸடு. இதில் ஏதாவது மாறி வருமானாக்க உங்களுடைய மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஏற்ற இறக்கம் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னாக்கா அது அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய திசா புத்தியின் அடிப்படையிலையும் அந்தந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் எந்த மாதிரியான இடத்துல இருக்காங்க, அப்புறம் என்ன மாதிரியான திசா புத்தி அட் ப்ரெசண்ட் நடக்குது, அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய லைஃப் பேர் எப்படி இருக்கும்னாக்கா எப்படி அமையும், அது விருப்பப்படி அமைகிற திருமணமாகவும் இருக்கலாம் அல்லது அரேஞ்சு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பாகவும் இருக்கலாம். அப்போ விருப்பமாக அரேஞ்சா அப்படின்றது அது பாவங்களை தான் சொல்ல முடியும். பாவங்கள் அப்படின்றது 3ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணால் 3ஆம் இடம்ன்றது உங்களுக்கு புதன் தான். அவர் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணாருனாங்க அதிகபட்சம் அரேஞ்ச் மேரேஜ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணால் 7ஆம் பாவத்தோடு தொடர்பு பெற்றால் உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 11 சப்போர்ட்னாங்க ஜெயிக்கிறது, அதாவது 3ஆம் பாவம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லக்கூடிய கம்யூனிகேட் பண்ணக்கூடிய தன்மை, தரவு ஒப்பந்தம் மாதிரி, அதாவது ஒரு பெரியவங்களாக பார்த்து வைக்கிறது அல்லது மற்றவங்கள் தரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் நமக்கு வர்ற வாழ்க்கையை சொல்லக்கூடியது 3ஆம் இடம். 5ன்றது உங்களுடைய எண்ணங்கள், சிந்தை, காதல், இந்த மாதிரி ஒரு உங்களுக்குன்னு நீங்களாக க்ரியேட் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கை அமைக்கிறது அந்த 5ஆம் இடம். 7ன்றது தான் உங்களுக்கு உண்டான லைஃப் பேர், அதோட கேரக்டர்னஸை சொல்லக்கூடியது. அவங்க உங்களோட லைஃபுக்குள்ளே வருவாங்களா அப்படின்றது குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் கனெக்டிவான லவ் மேரேஜ் ஆகும். அதே நேரத்தில் 2ஆம் இடம், 3ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம், 11ஆம் இடம் தொடர்பு பெற்ற அது அரேஞ்ச் மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதுதான் அமைப்பு. ஆனால் என்ன வேணாலும் நம்ம ஆசைப்படலாம். ஆனால் அதுக்குண்டான அம்சம் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப நிச்சயமாக அந்த அம்சத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வாழ்வியல் தன்மை அமையும். நம்ம எவ்வளோ தான் ஆசைப்படலாம், ஆனால் ஆசைப்பட்ட மாதிரி அமைகிறதுக்கான விதி இடம் கொடுக்காது. அந்த அமைப்பில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிக்காக நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு வருவோம். அந்த வகையில் பார்க்குறப்ப மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை, எத்தகைய தன்மையில் வரும், அதே நேரத்தில் எந்த மாதிரியான திசாபுத்திகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். வாழ்க்கை துணை அப்படின்றதுல நேர் எதிர் 7ஆம் பாவம் தான் குறிக்கும். அப்படின்றப்போ உங்கள் ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 1-2-3-4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்களும் தான் உள்ளடக்கணும் தான் மிதுன ராசி. அப்போ எதிர்பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசில் கேதுவோட நட்சத்திரமான மூலம் 1-2-3-4 பாதங்கள். அப்புறம் சுக்கரனை நட்சத்திரம் அப்படின்றதுல, அதாவது எதிர்பாவமான தனுசில் கேதுவின் நட்சத்திரமான மூலம் 1-2-3-4 பாதங்களும், சுக்கரனுடைய நட்சத்திரமான போராட்டத்தில் 1-2-3-4 பாதங்களும், சூரியனுடைய நட்சத்திரமான உத்திராடத்தில் 1ஆம் பாதமும் உள்ளடக்கினது தான் எதிர்பாவம். அப்போ நேர் எதிர் 7ஆம் பாவம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு பாதத்துக்கு நேர் எதிர் பாவங்களை போடுறப்ப உங்களுக்கு மிருகசீரிடம் 3 அப்படின்றப்ப கேதுவோட முதல் பாதம், அதாவது மூலம் 1ஆம் பாதம், அது உங்கள் நவம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு லாபஸ்தானத்தை குறிக்கும். அப்போ 2ஆம் பாதம் அப்படின்றது கேதுவோட 2ஆம் பாதம் உங்களுடைய மிருகசீரிடம் 4ஆம் பாதத்துக்கு விழும். அவங்க ராசியில் தான் விழும். அவங்களுக்கு உங்களுக்கு
12ஆம் பாவத்தை குறிக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். 12 அப்படின்றப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கும் அவங்களுக்கும் பெருசாக ஒரு அனுகூலமான தன்மைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அப்போ மிருகசீரிடம் 4ஆம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்றது அதிகபட்சம் அவங்கள பிரிந்து இருக்கிறதுக்கான வாய்ப்போ, அதிகபட்சம் அவங்க ஒரு இடத்துலையோ நீங்கள் ஒரு இடத்துலையோ இருந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கான வாய்ப்போ, அல்லது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்காது. பட் ஜாப் வைஸோ அல்லது பிஸ்னஸ் வைஸோ அதிக நேரம் குடும்பத்திலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. உள்ளூர்லேயே இருந்தால் கூட ஏதோ ஊரில் சுற்றிக்கிட்டு இருப்பார் ஒழியோ, அல்லது எங்கேயோ அடிக்கடி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறதோ, அடிக்கடி அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டு அல்லது தன்னுடைய ஓன் பிஸ்னஸ்க்காண்டி அவங்களோ அடிக்கடி வெளியே, அதாவது இருவரும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அந்த மாதிரி தன்மையில் இருப்பாங்க. அதே மாதிரி திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள் அடிப்படையில் பார்க்குறப்ப பூராடம் அப்படின்றது உங்களுக்கு கேதுவோட நட்சத்திரமான 3ஆம் பாதத்துலேயும், அதாவது மூலம் 3ஆம் பாதம் 4, 5 இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது 3 அப்படின்றது உங்களுடைய லக்ன பாவத்தை குறிக்கும். அப்போ 2 பேரும் சேர்ந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ திருவாதிரை 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல டைப், நல்ல அந்யோன்யம் இருக்கும் எப்பயுமே. அதே மாதிரி 2ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது, அதாவது திருவாதிரை 2ல் பார்க்குறப்போ உங்களுக்கு தனஸ்தானத்தில் அவங்க வருவாய் பொருளாதார ரீதியாக ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஒன்று பொருளாதார ரீதியாக சப்போர்ட் இருக்கும், இல்லைனாக்கா அவங்க பொருள் தருவாங்க. பட் அவங்க வெளிநாட்டிலையோ வெளியூர்லேயோ வெளி இடத்துல அடிக்கடி சேஞ்ச் ஓவர் ஜாப் வைஸு நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் பிரச்சனை அப்படின்றது என்னன்னாக்கா வாக்குவாதம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னன்னாக்கா திருவாதிரை 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாழ்க்கை துணை அப்படின்றது எப்பயுமே சண்டை சச்சரவுகள் அல்லது ஏதாவது ஒரு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட், கருத்து மோதல், ஈகோஸ்டிக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டில் நிறையவே இருக்கும். அது உங்களுக்கு அதை விலகவும் முடியாது, சேரவும் முடியாது. அந்த மாதிரி தன்மையில் தான் உங்களுடைய வாழ்க்கை தன்மை ஓடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு திருவாதிரை 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு தன்மை, அதாவது எப்படின்னாக்கா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வலிமை பெற்ற தன்மையில் இருப்பாங்க. அதாவது திருமணமானதுக்கப்புறம் தான் உங்களுடைய அசைய சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கும். அதே நேரத்தில் புனர்பூசம் 1ஆம் பாதம் அப்படின்றதுல உங்கள் லவ் அஃபேர் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லவ் அஃபேர் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னம்னாக்கா அவங்க உங்களுக்கு சுக்கிரனுடைய 5ஆம் பாவத்தை தான் இயக்கும். அதாவது சுக்கிரனுடைய 3ஆம் வீடு, 3ஆம் பாதம்னு சொல்லக்கூடிய புரடம் 3ன்றது உங்களுடைய 5ஆம் பாவம். அதிகபட்சம் இந்த நபர்கள் பார்த்திங்கனாக்கா அதிகமாக காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள். அது பொதுவாகவே மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கனாக்கா 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் நட்பு பெற்ற தன்மையில் இருப்பாங்க. ஏன்னா 3ன்றது சூரியனுடைய வீடு, 5ன்றது சுக்கிரனுடைய வீடு. எப்போவுமே 5ஆம் பாவத்து அதிபதி சுக்கிரனாக இருந்தாலோ, 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தாலோ அவங்க காதல் எண்ணங்கள் அதிகமாக அந்தந்த தன்மையில் அந்தந்த பருவத்தில்ன்றதை தாண்டி பருவமற்ற தன்மையில் கூட, அதாவது இளமை பருவமாக இருந்தாலும் சரி, மூத்த பருவமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்னதாக அவங்களுக்குள்ள ஒரு கிரஷ், அதற்பாலின மேலே ஒரு மோகம் இருக்கும். அப்போ புனர்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய 1ஆம் பாதத்தில் இருக்கவங்களுக்கு அது அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா நவம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 5ஆம் பாவம் தான் அதிகமாக செயல்படும். அதாவது சுக்கிரனுடைய 3ஆம் பாதம் அப்படின்றது உங்களுடைய நவம்ச ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல விழும். அப்போ அது அதிகமாக ஒரு அஃபேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா கான்ஃப்ளிக்ட் அதிகமாக அவங்கள விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கோ அல்லது டைவர்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி புனர்பூசம் 3ஆம் பாதம் அப்படின்றதுங்க என்னன்னாக்கா அவங்களுக்கும் நேர் எதிர். அப்போ புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் 1ஆம் பாதத்துலேயும் 3ஆம் பாதத்துலேயும் பிறந்தவங்களுக்கு அடிக்கடி, அதாவது 1ஆம் பாதம் லவ் அஃபேர் அதிகமாக இருந்து அதனால் கருத்து மோதல் வீட்டில் குடும்பத்தில் ஏற்படுறதும், 2ஆம் பாதத்தில் இருந்து நிரந்தரமாக பிரிவை நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகளும், 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அதாவது அவங்களுக்கும் ஒரு ஈகோ அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது அவங்க வச்சது தான் சட்டம், அவங்க வச்சது தான் நினப்பு, அவங்க வச்சது தான் ஒரு ரைட் தாட் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் இந்த இடத்துல மிருகசீரிடம் 4, திருவாதிரை 3, புனர்பூசம் 2 இந்த தன்மையில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் குடும்ப ரீதியாக அதிகமான ஒரு மனக்குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது பிரச்சனைகள் அதிகமாக இஷ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அதிகபட்சம் பிரிஞ்சு போகிற தன்மைகள்ன்றது இந்த மிருகசீரிடம் 4க்கும் புனர்பூசம் 2க்கும் தான் அதிக வாய்ப்புகள் இருக்கும் ஒழிய மற்றதெல்லாம் கூட அந்த தசாபுத்திகளில் கொஞ்சம் உங்களுடைய ஒரு சுக்கிரன் நல்ல நிலைப்பாடில் இருந்தார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் உங்களுக்கு 7 கூடிய குரு 6ல் இருந்தாருன்னா, 6லனாக்கா செவ்வாய் வீட்டில் இருந்தாருன்னா, விருச்சிகத்தில் இருந்தாருன்னா கொஞ்சம் அந்த தசாபுத்தி காலங்களில் கொஞ்சம் நெருக்கடிகள், அதாவது குடும்ப வாழ்க்கையில் அல்லது வாக்குவாதத்தில் நெருக்கடிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்றது பார்த்திங்கன்னாக்கா லக்னாதிபதி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் திசை தான் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவான திசை. அதுக்கப்புறம் பிறகு பார்த்திங்கனாக்கா சூரியனுடைய திசை.
வளர்பிறை சந்திரனாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு அதாவது சூரியன்லேருந்து கணக்கிடும் பொழுது சந்திரன் வந்து அதாவது அமாவாசைக்கு பின்னாடினாக்கா கிட்டத்தட்ட சூரியனுக்கு 7ஆம் இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இருக்கணும் சந்திரன். இருந்தாருனாக்கா கொஞ்சம் வளர்பிறை சந்திரனாக இருக்கும். அது வந்து ஒரு சுபத்தன்மைகள் இருக்கும். அந்த திசை பற்றி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அல்லது சூரியன் இருக்கிற இடத்துக்கு 7ஆம் இடத்துக்கு பிறகு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதாவது பௌர்ணமி தாண்டிய நிலையில் பிறந்தவங்களாக இருந்தாங்கனாக்கா, அந்த ஜாதக அமைப்பு இருந்துச்சுனாக்கா அது தேய்பிறை சந்திரன். அப்போ 2ஆம் இடம்ன்றது கொஞ்சம் நெருக்கடியான குடும்ப சூழலை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதிகபட்சம் மிதுன ராசி நேயர்கள் வந்து லவ் அஃபேரில் அதிகமாக இறங்கி அது ஃபஸ்ட் லவ்ன்றது பிரேக்கப் ஆகிட்டு, ஏன்னா நெக்ஸ்ட் லவ் தான் அவங்களுக்கு லவ்ன்றது இல்லை, நெக்ஸ்ட்டு ஒரு வாழ்க்கை தான் அமையும். அந்த வாழ்க்கைக்கு பிறகும் பார்த்திங்கன்னா சரியாக இருப்பாங்களா அப்படின்னோம்னாக்கா, இந்த புனர்பூசம் நட்சத்திரமும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரமும் மிருகசீரிடம் 3ஆம் பாத நட்சத்திரமும் அவங்களுக்கு வந்து அனுகூலமான பலன். அது அடிக்கடி ஒரு ஒரு அதர் பாலினம் மோகத்தை அதாவது இன்ஷிட்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் பொதுவாகவே சுக்கிரன் 5ல் இருக்குது அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆதிபத்தியம் பெறுறாரு சுக்கிரன். அதேமாதிரி 12ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறாரு சுக்கிரன். இதே கான்செப்ட் தானேங்க மகரத்துக்கும் இருக்கும். 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக தானே இருக்கார் அப்படின்னோம்னா, மகரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 5க்கும் 10க்கும் அதிபதியாக மாறிடுறாரு. கேந்திர திரிகோணாதிபதியாக, அதாவது கேந்திர கோணாதிபதியாக ஆயிடுறாரு. அப்போ யோகாதிபதி அவர் சுக்கிரன். அப்போ காதலை கொடுத்தா கூட அவங்களுக்கு பெருசாக ஒரு இம்பேக்டை தரமாட்டார். அதாவது ஒரு பிரிந்து போகிற தன்மைகள் தந்தால் கூட அது வாழ்க்கையில் பெருசாக அவங்க ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறதோ அல்லது அடுத்தடுத்து தொடர்ந்து, ஏன்னா அவங்க வந்து லக்ன ஸ்டாரு ராசி ஸ்டாருன்றது சனி, ஆனால் உங்களுடைய ராசி ஸ்டாருன்றது புதன். புதன் சனியை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு சனி ஒரு இடத்துல தோல்வியாட்டால் அதுக்கப்புறம் என்னென்னா அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் லைஃப்பை அது வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் புதன் அப்படி கிடையாது. அது வந்து கோள்கள்லேயே இளமையான ஒரு கோள் வந்து புதன் தான். எப்போயுமே மனசு வந்து மிதுனராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா கன்னியை விட கன்னியும் புதன் தான் ஆதிபத்தியம். பட் கன்னியை விட, ஏன்னா கன்னிக்கு 5ஆம் இடம் வந்து சனியாக பெறுறாரு, ஆனால் உங்களுக்கு மிதுனத்துக்கு தான் 5ஆம் இடம் சுக்கிரனாக வர்றாரு. அப்படின்றப்ப இந்த சுக்கிரன் எப்போ 5ஆம் இடத்தோட கனெக்ட் ஆகுறாரோ அந்த தசாபுத்திகளோ அந்தரமோ வரப்ப உங்களுக்கு அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன க்ரஷ் வந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன சலனங்கள், சின்ன சின்ன சபலங்கள். சும்மா பஜாரில் ஒய்ஃபோடு போயிட்டுருப்பீங்க, ஆனால் எதிர்த்தாப்புல ஒருத்தங்க வருவாங்க, அவங்க பார்த்தா உங்களை பர்பஸாக நீங்கள் பார்க்காட்டி உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது ஏதாவது ஒரு போகிறவங்க உங்களை மட்டும் இடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கும். இது வந்து குடும்பத்தில் பெரிய சிக்கலையும் உங்கள் மேலே சந்தேகத்தை அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் உங்களை குரு பார்வையிட்டார்னா உங்களை ராசியோ லக்னத்தையோ 2ஆம் இடத்தையோ 5ஆம் இடத்தையோ 4ஆம் இடத்தையோ குரு பார்வை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குரு உங்களை பொறுத்த வரைக்கும் 7க்கும் 10க்கும் அதிபதி தான். அதாவது கேந்திராதிபதி தான் அவர், 7க்கும் 10க்கும் அதிபதி. அதனால் உங்களுக்கு எப்படி யார் வழியும் உங்களுக்கு ஒரு தொல்லை வரும் அப்படின்னோம்னாக்கா அதர் பாலினர் மற்றும் உங்களுடைய நண்பர்கள், இவங்க தான் உங்களுக்கு எதிரிகளாக இருப்பாங்க. அப்போ அதர் பாலினர் மற்றும் நண்பர்கள் அப்படின்னா உங்களுக்கு மாற்று பாலினரை நீங்கள் நண்பராக வச்சுக்கும் பட்சத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பியூரிட்டி இருக்காது. பியூரிட்டி இருக்காதுன்னா வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் நாங்கள் லைவ் பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் உங்களால் சாத்தியப்படாத ஒரு விஷயம். அந்த ஃப்ரெண்ட்ஸுன்றது ஒரு லவ்வாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக 100% இருக்கும். அப்படின்றப்ப நீங்கள் வந்து ஃபஸ்ட்லேயே நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் ஆகிறப்பவே நீங்கள் அதை வந்து எந்த செக்மெண்ட்டில் நம்ம வைக்க போகிறோன்றதை காட்டிலும் அந்த செக்மெண்ட்டே வேணாம்னு நினச்சிட்டு லீவ் ஆகிறது தான் நல்லது. இது வந்து சனி செவ்வாய் உங்கள் லக்னத்தையோ ராசியோ பார்வையிட்டாருனாக்கா, 4ஆம் இடத்தை பார்வையிட்டாருன்னா உங்களால் நீங்களே யோக்கியனாக இருக்கணும்னு நினச்சா கூட யோக்கியனாக இருக்க முடியாது. அயோக்கியனாக இருக்கணும்னு நினச்சா அது 100% உங்களுக்கு முன்னாடியே உங்களுடைய மனசும் உங்களுடைய எண்ணமும் சிந்தையும் செயலும் ஒன்றா வந்து முன்னாடி நின்றோம். அதனால் என்னன்னாக்கா உங்களை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது நிறையா அவசியம். செல்ஃப் கண்ட்ரோல் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஒரு, ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் வர, 3ஆம் தைரியஸ்தானத்தில் சூரியன் வர, இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதே மற்ற கோள்களுக்கு கிடைக்குதா அப்படின்னோம்னாக்கா உங்கள் கோள்கள் உங்கள் அமைப்பு மாதிரி வராது. அதனால தான் அரேஞ்ச் மேரேஜும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு நடக்கும், லவ் மேரேஜும் இந்த மிதுன ராசிகள் நடக்கும். லவ் மேரேஜ் நடக்குதோ இல்லையோ, காதல்ன்றது அதிகமாக மற்ற ராசிகள் நண்பர்களை காட்டிலும் அதிகமான காதல் கொள்றதுன்றது இந்த மிதுன ராசி நேயர்கள் தான். அதன் நிலை, ஆனால் அரேஞ்ச்மெண்ட் திருமணத்தை இவங்க வந்து லீட் பண்ணுவாங்க, அதை ஃபுல்லப் பண்ணிட்டு தான் போவாங்க. அதை கைப்பிடிச்சு போகிறப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு இல்லற வாழ்க்கை நடக்கும். ஆனால் இந்த 3 ஸ்டார் பாதங்கள் இருக்கவங்களுக்கு, அதாவது மிருகசீரிட 4ஆம் பாதம், அதே மாதிரி திருவாதிரை 3ஆம் பாதம், புனர்பூசம் 2ஆம் பாதம் உள்ளவங்களுக்கு மட்டும் ஒரு நெருக்கடியான குடும்ப சூழலை தன்னுடைய லைஃப் எண்ட் வரைக்குமே அவங்க கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும்.
அதனால் அதிகபட்சம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை பொறுத்த வரைக்கும் பணிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள கோள். நீங்கள் புதன்றப்போ சாதுரியமான தன்மைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏமாத்துகிற புத்திகள் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்கள நீங்கள் ஒரு செஞ்ச தவறை கூட அதுக்கு லீகலாகவும் எத்திக்ஸாகவும் அதுக்கு ரீசன் அழகாக சொல்லக்கூடிய தன்மைகளாக இருப்பாங்க. ஏன்னா 2ல் சந்திரன் தான் உங்களுக்கு. ஏன்னா ஏற்ற இறக்கம் ஒரு நேரம் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை அதே வார்த்தைகளை மாறாமல் இன்னொரு இடத்துல சொன்னாலும் அதுக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு அமைப்பை சொல்லுவீங்க. அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையில் இருக்கிற மாதிரி, அதாவது லாஜிக்கலாகவும் எத்திக்கலாகவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு உங்களால் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரனாகவும் இருந்தும் 2ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரனாகவும் இருக்கிறனால 2மே உங்களுக்கு நட்பு பெற்ற கோளாக இருக்கிறனால, சந்திரன் உங்களுக்கு நட்பான்றது கிடையாது, பட் சந்திரனுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். புதன் வந்து சந்திரனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால அதாவது நீசமான மத்தியில் அந்தந்த நேரத்தில் ஸ்கிப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஒரு ரீசன் அழகாக உங்களுடைய மைண்ட் செட்டில் வந்துடும். அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் அழகாக சேஃப் ஆகிடுவீங்க. அதனால் இல்லற வாழ்க்கை அப்படின்றது பிரிந்து போகிற வாழ்க்கையாக இருந்தால் கூட சரி, தொடர்ந்து வரக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதில் ஃபேக்கான ஐடென்டிட்டி உங்களுக்கு கொடுக்காம அதில் ஒரு எத்திக்ஸோடு வாழ்கிறது உங்களுடைய வாழ்க்கையை வச்சுக்கோங்க. அது நல்லாயிருக்கும். அதேமாதிரி எந்த மாதிரியான தசாபுத்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குனாக்கா அதிகபட்சம் புதன் திசையும் சூரிய திசையும் தான் உங்களுக்கு. அப்போ மற்ற கோள்களில் மற்ற திசைகளில் அல்லது புதன் சாரத்தில் எந்த கோளாவது இருந்துச்சுன்னா, அதேமாதிரி சூரிய சாரத்தில் எந்த கோள், அப்போ புதன் சாரம் அப்படின்னம்னா என்னன்னாக்கா ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் எந்த கோள் இருந்தாலும் சரி, அது கேட்டையை விட உங்களுக்கு ஆயில்யத்துலேயும் ரேவதிலையும் கோள்கள் இருந்தால் மிகப்பெரிய அனுகூலமான பலன். அதேமாதிரி உங்களுக்கு சூரியன் அப்படின்றது கார்த்திகை உத்திரம் உத்திராடம். அப்போ கார்த்திகை உத்திராடத்தில் இந்த 3 நட்சத்திரத்தில் எந்த கோள்கள் இருந்தாலும் சரி, அந்த திசாபுத்தி காலங்களில் மிகப்பெரிய அனுகூலமான ஒரு ஏற்றமான வாழ்க்கையை உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழி உங்களுக்கு பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த காணொலி பார்க்குறவங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களுக்கு ஏதாவது உங்களுடைய சுய கருத்துக்கள் அடிப்படையில் ஏதாவது விவரம் தெரியணும் அப்படின்னம்னாக்க கமெண்ட் பாக்ஸ்லேயே டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு கேள்விகளை கேளுங்க. அதிலே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் பர்சனலாக நிறைய விஷயங்களை ஏதாவது தெரிஞ்சுக்கணும், அதாவது தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பர்த் டீட்டெயில், அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் பதிவிட்டு அனுப்பிட்டீங்கன்னாக்கா நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்புவாங்க. அதை நீங்கள் கீப்பப் பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள் மற்றபடி உங்களுடைய ஸ்டஃப்பு, அதாவது ஜாதகத்தோட ஸ்டஃப் எப்படி இருக்கும், இந்த ஜாதகர் எப்படி தப்பட்ட தன்மையில் வாழ்வாங்க, இப்போ என்ன மாதிரியான அதாவது தசாபத்தியில் நீங்கள் கிராஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனோட விளைவுகள் எப்படி இருந்திருக்கும், எப்படி இருக்கும், இன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுவேன். நன்றி, வணக்கம்.